மதுரை அரிட்டாப்பட்டி அருகே டங்ஸ்டன் கனிமம் எடுக்க கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தெரிவிக்கல, அந்த ஏழை எடுத்திருக்க நிறுவனம் எங்களுக்கு என்ன விண்ணப்பித்தால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இல்லை, 4 முறை ஏழை விட்டு 4வது முறை ஏழை எடுத்துட்டார். வேதாந்தா நிறுவனம் பல ஆய்வறிக்கையோ செயல்பாட்டுக்கு வரும் வராது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இந்த மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டது இந்த அரிட்டாப்பட்டி. இந்த அரிட்டாப்பட்டி பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அருகே இருக்கக்கூடிய இந்த நாய்க்கர்பட்டியில் மத்திய அரசு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் இலை எடுப்பதற்காக சுரங்கம் அமைக்க அனுமதி அளித்துள்ளதாக ஒரு தகவல் வந்தது. இதனை அடுத்து பார்த்திருந்தால் அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பார்த்திருந்தால் அரிட்டாப்பட்டி மற்றும் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருவதாகவும் இவர்கள் விவசாயத்தை முதன்மையாக தொழிலாக செய்து வருவதாகவும் மேலும் அரிட்டாப்பட்டி பகுதி அழிந்து வரும் இனங்களாக கருதப்படும் பல்வேறு பறவைகள் இனங்களும் விலங்குகளும் அதன் மலைப்பகுதியில் சுற்றிலும் வாழ்ந்து வருகிறது. மேலும் பார்த்திருந்தால் அரிட்டாப்பட்டி மலைகளில் பல்வேறு புராதன சின்னங்களும் சமணர் படுக்கைகளும் குடைவரை கோவிலும் காணப்படுகிறது. இதனால் தமிழக அரசு இப்பகுதியை பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவித்திருக்கிறது. இதனிடையே வேதாந்தா நிறுவனம் இப்பகுதியில் டங்ஸ்டன் நிலை எடுக்க சுரங்கம் அமைக்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலைகளை அளிக்கும் நிலையில் உள்ளதாகவும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது வாழ்விடங்களை இழந்து வேறு மற்றொரு இடங்களுக்கு புலம்பெயர வேண்டி சூழல் ஏற்படும் என்றும் இப்பகுதி மக்கள் அச்சத்துடன் இருந்து வருகின்றனர். எனவே தங்கள் பகுதியில் டங்ஸ்டன் நிலை எடுக்க சுரங்கம் அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது. 2வது நாளாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வரும் கிராம சபை கூட்டத்தில் இதற்கு தீர்மானங்களையும் நிறைவேற்ற முடிவு செய்திருப்பதாகவும் தற்போது அவர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த போராட்டத்தில் இந்த கோரிக்கையும் வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். கிராமத்திலிருந்து பேசுறோம். இன்னைக்கு நாங்க எதுக்காக கூட்டம் கூட்டியிருக்கோம்னா, கனிமம் டங்ஸ்டன் கனிமம் வெட்டி எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக எங்க மக்கள் எல்லாம் கூடியிருக்கோம். இதனால என்ன பாதிப்பு வரும்னா, எங்க அழிய சூழ்நிலை வருது. எங்க கிராமம் மட்டும் இல்ல, எங்க பகுதியில் உள்ள சுமார் 50 கிராமங்கள் அழியப்படும். எங்க மேலூர் வருவாய் கிராமங்கள் அனைத்துக்கும் குடிதண்ணி எதுவுமே கிடைக்காத அளவுக்கு போகும். ஒரு 5000 அடிக்கும் கீழே தோன்றினா என்ன எதிர்பார்க்க? இந்த குவாரால் எங்க பகுதி புராதன அனைத்துமே வாழ்க்கை வரும். நாங்க விவசாயம் வாழ்ந்து வருகிறோம். எங்க பகுதியில இயற்கையாவே மழை பெஞ்சு எங்க ஊரு முப்போக விளைஞ்சு வருது. அந்த இயற்கையெல்லாம் அழிஞ்சு விடும். வெறும் ரத்தத்தை மனுஷனிட்ட உறிஞ்சினது போல புரிஞ்சுட்டா வெறும் கூடுதா இருக்கு இந்த பூமி. அதனால இந்த கனிமம் வருவதற்கு தமிழக அரசு இதை வராம தடுத்து நிறுத்தணும் கோரிக்கை வைக்கிறோம். மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி கிராமம். இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துல இப்போ இங்க ஒரு 7 மலைகள் இருக்கு. அந்த 7 மலைகளிலையும் டங்ஸ்டன் இருப்பதாக மத்திய அரசு அறிவிச்சு இப்போ ஏலம் எடுத்ததாக எங்களுக்கு கேள்வி. அதனால நாங்க ஊர்ல ஒளிபரப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப அந்த டங்ஸ்டன் எடுக்கிற முறையை கைவிடணும் அப்படின்றதுக்காக அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்க ஊர் ரொம்ப இயற்கை வாய்ந்த ஒரு ஆன்மீக பூமி எங்க ஊரு. அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த டங்ஸ்டன் எடுக்கிற முறையை கைவிடணும். அதுக்காக நாங்க எது வேணாலும் நாங்க அரசாங்கம் கொடுக்குற எங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளையும் நாங்க கைவிட தயாரா இருக்கோம். ஆதார் கார்டுல இருந்து, ஓட்டர் ஐடியில இருந்து, ரேஷன் கார்டுல இருந்து, பேருந்துல இருந்து, இலவசங்கள் என்ன கொடுத்தாலும் அதெல்லாம் நாங்க நிராகரிக்கிறதாக இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த டங்ஸ்டன் எடுக்கிற முறைய தயவு செஞ்சு இந்த அரசு கைவிடுமாறு உங்களை பண்போடு கேட்டுக்கிட்டு இந்த ஊர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.